சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான திடீர்னு எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சூர்யா மாட்டுக்கும் அப்படியே தாரா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்காங்க. என்னது மாயாவ வந்து காணுமேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறப்ப கீழ இறங்கி வராங்க. நம்ம சூர்யா மேல பார்த்துட்டேன். மாயாம்மா வந்து இல்ல. நீங்க வீட்ல தானே இருக்கீங்க. மாயாம்மா எங்க போயிருக்காங்க? அப்படின்னு சொன்னோனே, தெரியலையேப்பா. அவங்க வீட்ல தான் இருந்தாங்க. வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்க கிட்ட ஃபோன்லேருந்து எதுவுமே கிடையாது. நீங்க தானே பத்திரமா வந்து பார்த்துக்கணும். அப்படியே எங்க போறாங்க? என்ன பண்றாங்கங்கிற விஷயத்த வந்து கேட்கணும்ல. திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எப்படி வந்து நம்மள வந்து தொடர்பு கொள்ளுவாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்சமாவது வந்து ஜாக்கிரதையா இருக்க வேணாமான்னு சொல்லி, மாரிய வீட்ல இருக்கிற எல்லாரையும் வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. நம்ப சூர்யா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து, "நீ நெனைக்கிற அளவுலாம் ஒண்ணும் இல்லப்பா. அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்க பாட்டுக்கு வந்துருவாங்க. அத்த நம்ப தான் ஜாக்கிரதையா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அவங்க என்னோட அம்மா தான். நான் அம்மாவா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க நம்ப சூர்யா. "சரி ஹஸ்பண்ட் சார். இனிமேட்டு பார்த்துக்கலாம். விடுங்க. கோயிலுக்கு தான் எங்கேயாவது போயிருப்பாங்க மாப்பிள்ளங்கிற" மாரி சங்கரபாண்டி வந்து பேசுறாங்க. அப்பன்னு பார்த்து சூர்யாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது. வந்த அடுத்த நொடியே எதுவுமே சொல்லாம, "நான் பக்கத்தில போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து வேக வேகமா போறாங்க கார் எடுத்துட்டு. என்னது சூர்யா வந்து மாரிக்கிட்ட கூட எந்த தகவலையும் சொல்லாம, அவர் மாட்டுக்கும் போறாரே! ஆமா, அதத்தான் நானும் யோசிக்கிறேன்னு, ஹாசினிகிட்டயும், ஸ்ரீஜாகிட்டயும் பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன் தான் மாப்பிள இப்படி பண்றான்னு யூகிக்கவே முடியலன்னு சங்கரபாண்டிய மாட்டுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு போம்போது, நம்ப தாரா இருக்காங்கல்ல, அதான் மாயா வேஷத்தில தாரா இருக்காங்கல்ல, அவங்க மாட்டுக்கு வந்து சில பல பரிகாரம்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இத வந்து சூர்யா பார்க்கணும். இன்னமும் என் மேல வந்து பயபக்தி அதிகமா இருக்கணும். தாரா மேல எப்படி மரியாதை இருந்துச்சோ, அதே அளவு தான் மாயா மேலயும் மரியாதை இருக்கணும்னு, அவங்க இது மாரிலாம் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூர்யாவோட மனச கலைக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பரிகாரம் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோயில்ல எல்லாரும் வந்து சாமி பேர சொல்லிக்கிட்டே வந்து, அப்படியே வந்து தாராவ அப்படியே கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சூர்யா வந்து பார்த்துடுறாங்க. "என்னம்மா? எதுக்காகம்மா இவ்வளோ கஷ்டமான பரிகாரம்லாம் வந்து செய்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்ப்பா. அதனால தான் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி, நான் இது மாரி செய்றேன். நான் பரிகாரத்த முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்னு" சொன்னோனே, அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க. சூர்யாவோட சொந்தக்காரங்க 4, 5 பேர் வந்து தாராவ பார்த்துடுறாங்க. "இவங்க என்ன தாரா போல இருக்காங்க." "சூர்யா, இவங்க தாராவா?" "இல்ல, எங்க அம்மா போயிட்டாங்க. இவங்க வந்து மாயா" அப்படின்னு சொல்லும்போது, "இவங்க தான் என்னோட அம்மா" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சூர்யா! உனக்கு தாரா மட்டும் தான் அம்மா. அதுவும் உன்னோட சித்தி தான் அவங்க. அப்படி இருக்கும்போது, நீ அம்மாவ ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்ப யாருமே தெரியாத இவங்க, உனக்கு எப்படி அம்மாவாவாங்க? கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் முடிவு எடு. எடுத்தவன் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் வந்து பண்ணாதன்னு சொல்லி, அவங்க மட்டும் சொல்லிட்டு வந்து போறாங்க. ஒரு பக்கம் என்னடா இது! நமக்கு சொந்தக்காரங்களே வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா, இவங்க யாரு, என்ன, ஏதுன்னு நம்ப எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லியே ஆவணும். என்ன பண்ணலாங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து சூர்யா வந்து பண்ணலாங்கிற மாரி யோசிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. பரிகாரம் நல்லபடியா வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க. சூர்யாவும், நம்ப தாராவும் வந்து பேசுறாங்க நேருக்கு நேரா. "அம்மா, உங்களுக்கு எதுவும் கஷ்டமா இருக்க போதும்மா? எனக்கு என்னப்பா கஷ்டம்? எனக்கு இதெல்லாம் பண்ணலன்னா தான் கஷ்டம்னு" சொல்லி சூர்யாவோட மனச வந்து கவர்றதுக்காகவே வந்து மாயா வந்து அப்படி பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்கம்மா போலான்னோனே, கார்ல வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. கார் கதவ வந்து சூர்யா தான் தொறந்து விடுறாங்க. தாராக்கு எப்படியெல்லாம் வந்து பயபக்தியோட இருப்பாங்களோ, அதே மாரி தான் மாயாக்கு இருக்கிற மாரி தாரா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ப சூர்யாவ. அப்படியே வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. உள்ள வந்தோனே, இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. ஓ! தாரா மேல மரியாதை இருந்த மாரி, இப்ப இவங்க பேர்லயும் வந்து மரியாதை வரணும்னு சூர்யாவ ஏமாத்துறதுக்காக செய்யற சதி வேலை. இது எனக்கு தெரியுது. ஆனா சூர்யாவுக்கு புரிய மாட்டேங்குதேன்னு சொல்லி மாரி வந்து யோசிக்கிறாங்க. "மாரி, நீ ஆல்ரெடி வந்து என்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட. நான் தான் தாரான்னு. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அடுத்தது என் பையனோட மனச வந்து கலைக்கணும். அதுக்கு தான் இப்படி ஏற்பாடு வந்து பண்றேன். சூர்யாவுக்கு என்னென்ன பண்ணா என் பக்கம் நிரந்தரமா தங்குவான்னு எனக்கு இது கூடயா தெரியாது?" அப்படின்னு கேவலமா வந்து யோசிக்கிற மாரி காட்டுறாங்க. நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அது உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். "என்னம்மாப்பா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு?" ஹாசினியும் ஸ்ரீஜாவும் கேட்கும்போது, "நான் வந்து தாராவ எப்படியெல்லாம் பார்த்தனோ, அதே மாரி தான் மாயாவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது தெரிஞ்ச விஷயம் தானப்பா! இது எனக்கு மட்டும் தெரியுதுல்ல, அதான் பிரச்சனை. தேவிய வந்து நம்ம தத்தெடுத்த மாரி, இவங்களையும் நான் தத்தெடுக்க போறேன், என்னோட அம்மாவா. இதுக்கேத்த மாரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சு, அவங்கள வந்து என்னோட அம்மான்னு சொல்ற அளவுக்கு நான் சந்தோஷமாவும், நிம்மதியாவும் இருக்க போறேன். இவங்க என்னோட அம்மா இல்ல. இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொன்னோன வந்து அவசரப்படாத சூர்யா.
இதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாரோட சம்மதமும் தேவை அப்படின்னு சொன்னோனே, சங்கரபாண்டிக்கே வந்து அதிசயமாயிடுச்சு. அப்பனா இவங்க இந்த விஷயத்த வந்து ஏத்துக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு சங்கரபாண்டி வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மாரி வந்து உடனே வந்து, "மாரி இந்த விஷயத்துல உனக்கு பிடிக்காதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி மாயாவே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "ஓ! இப்படியெல்லாம் சொன்னா ஹஸ்பண்ட் சாரோட மனசுல எனக்கு வந்து இடம் கம்மியாகும் தான் இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்றீங்க. நான் சொன்னது எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பார்க்கக்கூடாது. ஒரு நல்ல நாள்லாம் பார்க்கணும்." உடனே வந்து ஸ்ரீஜா வந்து மாரிக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. சொல்றதும் கரெக்ட்டு தான். ஆல்ரெடி நம்ம சாமியார வந்து வர வச்சு, ஒரு டேட்ட வந்து குறிச்சு வச்சு தானே ஃபங்ஷன் வந்து கோலாகலமா வந்து கொண்டாடணும் மண்டபத்தில. அதே மாரி திருப்பியும் வந்து எடுத்துக்கணும்னா, நமக்கான டைம் வந்து தெரியணும்ல. அந்த டைம் வந்து என்ன நாளு, எந்த மாசத்துல வருது, அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது, ஆமா இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு. அதுவரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பா. நம்ம ஜோசியர வந்து கூப்பிடுவோங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் சொன்னோனே, சூர்யா மாட்டுக்கு கோச்சிட்டு வந்து மாடிக்கு வந்து போறாங்க. மாரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா என்ன எடுத்தோம் கவுத்தோம்ன்னு இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் இவரு வந்து ஏமாந்துகிட்டே இருக்காரு. இவருக்கு விஷயத்த புரிய வைக்கவே முடியல. தாராவ பத்தின இருக்கிற சதித்திட்டம்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ளேயே வந்து போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இப்ப தாரா வந்து மாயா வேஷத்துல நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. இப்ப மாயாவுக்கு வந்து அதே மாரி மரியாதை வந்து குடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசினா நிச்சயம் வந்து சூர்யாவுக்கு வந்து சுத்தமா வந்து பிடிக்காது. என்ன பண்ணலாம்? இருந்தாலும் பேச வேண்டிய விஷயத்த பேசி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சார், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அவங்க வீட்டுக்கு வந்து 1 வாரம் கூட ஆகல. நான் நிச்சயம் வந்து பேசுறது உங்களுக்கு புடிக்காம இருக்கலாம். ஆனா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீங்க நல்லவங்கா இருக்கலாம். ஆனா, உங்கள சுத்தியும் வந்து அதே மாரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது ரொம்பவே தப்பு. நான் சொல்றத கேளுங்க. அவங்க யாரு, எப்பேர்ப்பட்டவங்கன்னு தெரியட்டும். ஒரு 5 மாசம் போகட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க அவங்கள வந்து அம்மாவா வந்து ஏத்துக்கங்க. அப்படின்னு நம்ப மாரி வந்து கரெக்ட்டா வந்து சொல்றாங்க. இத சூர்யாவால ஏத்துக்கவே முடியல. உனக்கு தாராவ வந்து சுத்தமா புடிக்காது. ஆனா, அது ஏன், என்ன, ஏதுன்னு எனக்கு கடைசியா தான் தெரிஞ்சுச்சு. ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா, தாரா மாரி இருக்கிற இவங்கள உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லும்போது, நீ இவங்கள தாராவா பார்த்துக்கிட்டு இருக்க. அதனால தான் உனக்கு பிரச்சனை. இவங்க தாரா கிடையாதும்மா. இவங்க மாயாங்கிற மாரி சூர்யா வந்து பேசி புரிய வைக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.